குக்கரில் 200 கிராம் அளவு கத்திரிக்காயை ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கிற தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயம், காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கல்லுப்பு எல்லாத்தையும் நல்லா இதே போல் குலுக்கி விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அது மேலே வச்சு 2 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நல்லா இதே போல் மசிச்சு விட்டதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு மாற்றி மறுபடியும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலைகள் அதை தாளித்து அது கூட சேர்த்துக்கலாம். அதிகமான இரும்புச்சத்து நிரம்பிய ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற கத்திரிக்காய் பஜ்ஜி சூப்பராக ரெடியாச்சு. 10 மினிட்ஸ்லேயே ஈஸியாக நம்ம இதை செஞ்சு எடுத்துடலாம். இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டான மேட்சிங்காக இருக்கும். 3 பெரிய பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். அதுவே இதுக்கு ரொம்பவே கரெக்டான காரமாக இருக்கும். மஞ்சள் பொடியை தவிர வேறு எந்த பொடியும் நம்ம சேர்த்துக்கல. அதனால் ரொம்ப ருசியாக இருக்கும். தேங்க்யூ.